வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஐரவன் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா கன்னடத்துல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்திவன் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் நிறைய சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டு லீட் கேரக்டர்ஸோட கதையை பேரலா காட்டுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் லீட் கேரக்டர் ஜெயராம் கார்த்திக். இவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. இன்ஃபேக்ட் நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் அப்படின்றது பண்ணிட்டே இருப்பாரு. அதுலயும் குறிப்பா தனக்கு நெருக்கமான மினிஸ்டருக்கு சொந்தமான ஒரு அநாத ஆசிரமத்துக்கு நிறைய ஃபண்டிங் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக அது பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்படியே பேரலா பாத்தீங்க அப்படின்னா அவினாஷோட கதையை காட்டியிருப்பாங்க. அவினாஷ் தன்னோட தந்தையோட மறைவுக்கு காரணமானவங்களை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக வலை வீசி தேடிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் இவரோட கதையை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அண்ட் இந்த ரெண்டு லீட் கேரக்டர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அண்ட் அந்த ஆசிரமத்துக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த பிகினிங் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு ப்ராப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு காட்சியோட தொடங்கும். அதாவது ஒரு நர்ஸை ஒரு கும்பல் வந்து ஸ்டார்டிங்லேயே கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த கும்பல் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல யார் வில்லனா இருப்பா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தென் இந்த மாதிரியான ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தான் இவர் பண்றாரு அப்படின்றதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த கதையை இவங்க கொண்டு போன விதம் அப்படின்றது உண்மையிலே நீட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு எங்கேஜிங்காவே அமைச்சிருந்தாங்க. அது மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைஞ்ச ஒரு படமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரெண்டு லீட் கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஈக்குவலா ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி டியூரேஷன் வைஸ் அப்படின்றதுமே வந்து ஒரு லெஸ் தென் 2 ஹவர்ஸ்ல முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஆல்சோ இந்த படத்துல அந்த ஆசிரமம் ரிலேட்டடான சீன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல் சீன்ஸா தான் இருந்துச்சு. பட் இந்த படத்துல அந்த ஆசிரமம் ரிலேட்டடான காட்சிகளை தவிர மற்ற சீன்ஸ்ல அந்த எமோஷனல் கண்டென்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு சின்ன டிராபேக்கா தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படத்துல அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் சட்டுன்னு பழி வாங்கக்கூடிய ஒரு காட்சி தான். பட் இருந்தாலும் ரொம்ப இழுன்னு இழுத்து தேவையில்லாம ட்ராக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி சின்ன சின்ன ஃபிளாஸ் அப்படின்றது இருந்தாலும் இது ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.